ஹாய் பாட்டி. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே. கண்டிப்பா என்னால தப்பு நடந்திருக்கு, நான் ஒத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. ஐம் சேயிங் ஐம் சாரி. ப்ளீஸ் பாட்டி, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க இப்படி எதுவும் பேச உம்முன்னு இருந்தா அதுக்கப்புறம் நானும் நாள் பூரா உங்க முன்னாடி இப்படியே உட்காந்துட்டு சாரி 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 சொல்லிட்டே இருப்பேன். சாரி 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 பாட்டி. சாரி சாரி சாரி. சரி விடு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் பாட்டி. யூ ஆர் த பெஸ்ட் பாட்டி. அப்புறம் பாட்டி, நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. பாட்டி, நீங்க எனக்காக அண்ணா கிட்ட பேசுங்களேன். நான் ஏதோ தெரியாம செஞ்ச தப்புக்காக அண்ணா என்ன ஆபீஸ்க்கு வரக்கூடாதுங்கிற பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்கான். எனக்காக நீங்க அண்ணா கிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பா அண்ணா மறுக்கவே மாட்டான். அண்ணா கிட்ட சொல்லி என்ன மறுபடியும் ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க பாட்டி. இத பாரு ஆலியா, ஒரு தடவை இல்ல, நான் பல தடவை அவங்கிட்ட உனக்காக பரிஞ்சு பேசியிருக்கேன். அதே மாதிரி நீ செஞ்ச எல்லா தப்பையும் மறந்து அவனும் பல தடவை உன்னை மன்னிச்சிருக்கான். இனிமே முடியாது. இதுல என்னால எதுவும் செய்ய முடியாது. பாட்டி, நான் ஆபீஸ்க்கு போலனா அப்புறம் நாள் முழுக்க வீட்லயே உட்கார்ந்து அப்புறம் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். நான் வீட்லயே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த பிரக்யா எனக்கு வேலை கொடுத்து என்ன சாவடிப்பா. நீங்களே சொல்லுங்க பாட்டி, உங்க பேத்தி இப்படி நாள் பூரா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறது உங்களால பாத்துட்டு இருக்க முடியுமா? நம்ம வீட்டு வேலையை செய்யறதுல என்னமா தப்பு இருக்கு? நான் உன் வயசுல இருக்கும்போது குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டேன். போதும் பாட்டி, என்ன பேசுறீங்க நீங்க? இன்னும் நீங்க அந்த காலத்திலே இருக்கீங்க. இந்த காலத்துல பொண்ணுங்க என்னெல்லாம் வேலை செய்யறாங்க, எப்படி எல்லாம் சாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்னடா? பாட்டி, ஒரே ஒரு தடவை அண்ணா கிட்ட எனக்காக பேசுங்களேன். என்னால அபிகிட்ட எல்லாம் பேச முடியாது. ஆனா நீ ஆபீஸ்க்கு போகணும்னு ஆசைப்பட்டேன்னா அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. என்ன வழி இருக்கு சொல்லுங்க பாட்டி. நீ என்ன பண்ற? நேரா போய் அந்த பிரக்யா கிட்ட சரண்டர் ஆயிடு. அவளை சமாதானப்படுத்து. ஒருவேளை உங்க அண்ணனே உன்னை மன்னிச்சு விட்டாலும் அந்த பிரக்யா ஒத்துக்கலைன்னா உன்னால ஆபீஸ்க்கு போக முடியாது. நெவர். அது மட்டும் நடக்கவே நடக்காது. இந்த ஆலியா அவ முன்னாடி கை கட்டி நிக்க மாட்டா. நிலைமைய புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஆலியா. பாட்டி, கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி தப்பான சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்குறீங்க. நீங்க பேசாம அமைதியா ரிலாக்ஸ் பண்ணுங்க. அண்ணாவை எப்படி சமாளிக்கணும், எப்படி ஆபீஸ் போகணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றது? அபி வர வரைக்கும் வெயிட் பண்ணட்டுமா, இல்ல வெளியில போக ட்ரை பண்ணட்டுமா? வெளியே போறதுதான் பெட்டர். நான் இங்க இருந்தேன்னா யாராவது என்ன பார்க்க வந்துட்டே இருப்பாங்க. ஆனா நான் எப்படி போவேன்? என்னால எந்திரிக்கவே முடியலையே. யாரோ வராங்க போல இருக்கு. தனு, 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 என்ன பாரு தனு. மயக்கமாவே இரு தனு, எந்திரிச்சிடாத. அப்பதான் நிக்கில் வந்தாலும் எந்த பிரச்சனையும் வராது. தனு, அபியும் வந்திருக்கேன் தனு. அவளுக்கு இன்னும் நினைவு திரும்பலன்னு நான் தான் சொன்னேன்ல. அவளுக்கு சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் உங்க அன்பெல்லாம் காட்டுங்களேன். தனு, தனு, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? பிரபா எங்க? அங்க. பிரபா அங்க இல்ல அம்மு. எங்கக்கா? வெளியில. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வெளியில பார்த்தேன். பிரபா இங்க இல்லையே. இப்படி டிராமா பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதெல்லாம் எப்ப மாறும்னு தெரியல. நான் எப்ப அபி கூட நார்மல் லைஃப் வாழ போறேன்? அபி வந்துட்டான் போல இருக்கு. எனக்கு ஒண்ணு அவனால தாங்கிக்கவே முடியாது. ஒரு வகையில எனக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆனதும் நல்லதுக்கு தான். நானும் அபியும் மறுபடியும் க்ளோஸ் ஆகிறதுக்கு இது ஒரு சான்ஸ் அமைஞ்சிருக்கு. ப்ளீஸ் இப்படி இருந்துரு. இந்த மாதிரி நாம தனியா இருக்கிறதுக்கு நேரம் கிடைக்கிறதே இல்ல. வாழ்க்கை முழுக்க நான் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீதான் என்ன புரிஞ்சுக்காம. நீயா? ஆமா, நான் தான். வேற யாரும் நினைச்சேன். உன்னை என்னை விட அதிகமா லவ் பண்றவங்க இருக்காங்களா? உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே நான் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்த தனு. சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நீயும் ஏன் அளவுக்கு காதலிக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணை முடிக்கிட்டு நான் தான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். நீ எதுக்காக இங்க வந்த? பாரு, நீ இங்க வந்திருக்க கூடாது. வெளியில எல்லாருமே இருக்காங்க. யாராவது உன்னை பார்க்கட்டுமே.
எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. நான் கவலைப்படுறதெல்லாம் உன்னை பத்தியும் உன் வயித்துல வளர்ற என் குழந்தைய பத்தியும் தான். உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு கையும் உடல காலும் உடல தெரியுமா? அடுத்த செகண்டே உன்னை பார்க்க ஓடோடி வந்தேன். இப்ப நிலைமை சரியில்லை, நீ இங்க இருந்து போயிடு. நீ ஏன் புரிஞ்சுக்க நீதான் மாட்டேங்கிற? என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற தனு. நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. விளையாடு, பட் play it with yourself. என் குழந்தைக்கு ஆபத்து வர மாதிரி மட்டும் விளையாடாத. Just look at yourself. நீ எப்படி இருக்குன்னு பாரு. இப்படி இருந்தா நம்ம குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்? அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற தனு? உன்னையும் நம்ம குழந்தையும் தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே முக்கியம் இல்ல. இது வரைக்கும் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? அம்மோ, சும்மா என்ன அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே இருக்கே? உன் துப்பட்டா அலமாரியில தான் இருக்குன்னு சொன்னதா இல்லையா? பாக்குறதே கிடையாது. ஏன் பிரக்யா, மழை காலத்துல கொடை எடுத்துக்கிட்டு போ நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். என் பேச்ச கேக்குறதே கிடையாது. எப்படி நினைஞ்சிருக்க பாரு. இரு, நான் போய் துண்டு எடுத்துட்டு வந்துடுறேன். நீ என்ன ஏன் வாயை பாத்துக்கிட்டு இருக்க? சமையல் வேலையை பாரு. சமைச்சு கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல. அக்கா அக்கா, உங்களுக்கு என்னக்கா ஆச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஏன் ஜானகி, நம்ம வீடு இதுக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா கலகலப்பா இருந்துச்சு. நம்ம வீட்டு பொண்ணுங்கள அப்படி எப்படியும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவு வெறிச்சோடி இருக்கு பாத்தியா? மயான அமைதியா இருக்கு. அதோ அந்த கடியாரம் இருக்கே, அதோட டிக் டிக் சத்தம் கூட ரொம்ப அதிகமா கேக்குது. அக்கா, நமக்கு இது தெரிஞ்ச விஷயம் தானக்கா. நம்ம வீட்ல ரெண்டுமே பொம்பளை பிள்ளைங்க. என்னைக்கா இருந்தாலும் வேற வீட்டுக்கு போக வேண்டியவங்க. அதனால இந்த தனிமையை பழகிக்கிறது நமக்கு நல்லதுதான்க்கா. சரி, அதெல்லாம் விடு. இந்த அம்மு எங்க போனா? அவள ஆளையே காணுமே. அவ வீட்ல இருந்தாலாவது அங்கேயும் இங்கேயும் எதையாவது போட்டு உருட்டிக்கிட்டே இருப்பா. எனக்கு நேரம் போறதே தெரியாது. அவ பிரபாவோட வெளியில போயிருக்காக்கா. எதுக்காக அவ பிரபா கூட வெளியில போனா? ரெண்டு பேரும் வீட்லயே உட்காந்து பேச வேண்டியதானே. நான் அவனை வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனா? இப்பதானக்கா உங்ககிட்ட சொன்னேன். அவ என்னைக்கா இருந்தாலும் பிரபா வீட்டுக்கு போக வேண்டியதுதானே. உங்களுக்கு நானும் எனக்கும் நீங்களும் தான் என்னைக்குமே நிரந்தரம்க்கா. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டாக்டர், நாங்க தனுவை எப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? அவங்களுக்கு இன்னும் நினைவு திரும்பல. சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் நான் செக் பண்ணி சொல்றேன். எல்லாமே நார்மலா இருந்துச்சுன்னா நீங்க நிச்சயமா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஓகே, தட்ஸ் கிரேட். தேங்க்யூ. தனுவுக்கு நினைவு திரும்பிச்சா இல்லையான்னு போய் பார்க்கலாம் வாங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போயிடு நான் ப்ளீஸ். எங்கேயும் போக மாட்டேன். இங்கதான் உட்கார்ந்திருப்பேன். உனக்கு என் தேவை இருக்கு தனு. பிறக்க போற குழந்தைக்கு நான் வேணும். வாங்க டாக்டர். என்னாச்சு தனு? ஏன் பயந்த மாதிரி இருக்க? அபி, எனக்கு இந்த அட்மாஸ்பியரே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு ப்ளீஸ். ரிலாக்ஸ் தனு. டாக்டர் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கட்டும். எல்லாமே நார்மலா இருந்தா உடனே வீட்டுக்கு போயிடலாம். ஆல்ரைட் டாக்டர், ப்ளீஸ் யூ கேரி ஆன். நீங்க படுத்துக்கோங்க. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இந்த பாட்டி தனுவை பத்தி போன் பண்ணி விசாரிச்சாங்க. ஆனா அவளை போய் பார்க்கவே இல்லையே. ஆமா அத்தை, மனசளவுல பாட்டிக்கு தனுவ பிடிக்கல. அவளை இந்த வீட்டு மருமகளா அவங்க இன்னும் ஏத்துக்கல. இல்லனா போய் பாத்துருப்பாங்கல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிரக்யா அம்மாக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவங்கள பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி ஓடி போனாங்க? இந்த பாட்டி பண்றது சரியே இல்ல. இந்த தனுவை அவங்களுக்கு பிடிக்காதா? ஆனா அவ வயித்துல வளர்ற குழந்தை மட்டும் வாரிசா வேணுமா? ஆமா அத்தை, நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் அத்தை. ஆரம்பத்துல நீங்க வந்தப்போ பாட்டிக்கு உங்களை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் உங்க மருமகளா நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இப்போ உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறேன். அப்படிதானே?